வணக்கம். இன்று நாம் நமது வீடியோவில் ஒரு சத்துக்கள் நிறைந்த கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்துக்கள் நிறைந்த உடல் எடை குறையக்கூடிய இந்த ஆரோக்கியமான கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? ஒரு முறை இந்த நெய்யுடன் கூடிய நறுமணம் மிக்க கிச்சடியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடும்பத்தினர் மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இந்த சத்து நிறைந்த கிச்சடியின் ரகசியமே நாம் இன்று பயன்படுத்தும் வரகரிசி தான். நாம் இந்த கிச்சடி செய்ய 1.25 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கலாம். தண்ணீர் ஊற்றி 2 முறை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுக்கலாம். வரகரிசியை கழுவி சுத்தம் செஞ்ச பிறகு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நாம் மூடியை திறந்துக்கலாம். 10 நிமிஷம்தான் வரகரிசியை நம்ம ஊற வச்சோம். 10 நிமிஷத்தில் வரகரிசி நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறிடுச்சு. நம்ம குக்கரில் தான் வரகரிசி கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடாகி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிச்சடியோடைய கூடுதலான சுவையும் மணத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது 2ஆக கீறப்பட்ட 4 பச்சை மிளகாய்களை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போகும் வரை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 7 முழு முந்திரி பருப்பாக எடுத்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லேசாக பொன்னிறமாக மாறும் வரை சிறிது நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா பிரமாதமாக வறுபட்டு பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிறு துண்டுகளாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை நாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. கிச்சடியோட நல்ல நிறத்திற்காக இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு அந்த நெய்யிலேயே மஞ்சள் தூள் நல்லா நிறம் மாறி வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் கேரட், அப்புறம் ஒரு 10 பீன்ஸை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் மற்றும் பீன்ஸோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்பொழுது அதனுடன் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கிச்சடிக்கு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பச்சை பட்டாணி சேர்த்த பிறகு 2 நிமிஷம் அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விடலாம். நாம் சேர்த்த காய்கறிகள் எல்லாம் அந்த நெய்யிலேயே இப்போ சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுதான் சரியான அளவாக இருக்கும். 1.25 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கிறதுனால நாம் 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். என்னுடைய அளவு சின்னதாக போனதுனால நான் பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்களும் அதுபோல் பெரிய குக்கரில் செஞ்சுக்குங்க. இப்போது நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் சரியாக பரவும். இப்போது நாம் ஏற்கனவே ஊற வச்சு தண்ணீரையெல்லாம் வடிகட்டி வச்சுருந்த வரகரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். வரகரிசி சேர்த்த பிறகு நாம் சேர்த்த எல்லா பொருட்களுடனும் சேர்ந்து வருவது மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டாச்சு. 2 விசில் வரும் வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ப்ரெஷர் தானாக அடங்கும் வரை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் தானாகவே முழுசாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் குக்கர் மூடியை திறந்துடலாம். அப்பப்பா, குக்கர் மூடியை திறக்கும் போதே கிச்சடியோடைய வாசம் அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோடுது. நெய் மணத்தோட நிறைய காய்கறிகள் சேர்த்து ஆரோக்கியமாக செஞ்ச நம்ம வரகரிசி கிச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வரகரிசி கிச்சடியோட தேங்காய் சட்னி மற்றும் சாம்பார், குருமா, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உடல் எடை குறையக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான இந்த கிச்சடியை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சத்துக்கள் நிறைந்த இந்த அற்புதமான வரகரிசி கிச்சடி செய்முறை விளக்கம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமது வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.
இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?